ஐயா எஸ்பி ஜனார்த்தன் ஐயா சுவாமியோட படம் போட்டு பிரிண்ட் போட்டு எடுத்துன்னு வரும்போது யோகி ராம் சுரத் குமார் அப்படின்னு போட்டு இருந்தேன். சுவாமி ரொம்ப கோவப்பட்டு இது 4 பேர்லாம் கிடையாது, 2 பேர் தான், யோகி ராம் சுரத்குமார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவப்பட்டிருக்காரு. சுவாமி பேரை எழுதும்போது அப்படி தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த முறைகள் உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா சாமி? தன் பேரை பிரிக்கப்படுறதை வந்து சாமி ஒரு காலம் அனுமதிச்சதில்லை. அப்படி யாராவது எழுதி அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அந்த கடிதத்தோட தூக்கி தனியாக வச்சிருவார், படிக்க மாட்டார். யோகி ராம் சுரத்குமார் இல்லாட்டா யோகி ராம் சுரத் குமார் எல்லாம் தனித்தனியாக வச்சுருந்தாருன்னா அந்த கடிதத்தோடு படிக்க மாட்டார், அப்படி தூக்கி வச்சிருவார். அவர் பேரை பிரிக்கப்படுறத யோகி ராம் சுரத்குமார் சேர்ந்து வரணும். அப்படி வந்தால் தான் அவருக்கு வந்து விண்ணப்பங்கள் வந்தால் கூட அதை எடுத்து படிப்பார், இல்லாட்டா அதை படிக்க மாட்டார். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் அது வந்து வெறும் பெயர் இல்லை, அது ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை தப்பாக உச்சாரணம் பண்ணால், தப்பாக எழுதுனா பிழை வந்துடும். பிழைகள் மட்டும் இல்லை, உங்களுக்கு நல்லது நடக்காது. நீங்கள் எதை நினச்சி நீங்கள் வந்து அந்த மாதிரி நாமத்தை சொல்றீங்களோ அது நடக்காமல் போயிடும். ஒரு மந்திரத்தை தப்பாக உச்சாரணம் பண்ணால் என்ன ஆகும்? கெடுதல் விளையும் இல்லையா? அதனால் கெடுதல் விளையக்கூடாது. அதுக்காகவாவது சரியாக எழுத கற்றுக்கணும். இது சுவாமியே சொன்னது. யோகி ராம் சுரத்குமார். இந்த அந்த ராம் சுரத்குமாரை பிரிக்கக்கூடாது, யோகியை தனியாக வச்சிருக்கணும். யோகி வந்து அவருக்கு வாத்தியார் டி.கே. சுந்தரேசையர் கொடுத்த பட்டம், அடைமொழி. அவருடைய அந்த நிலைமைக்கு வந்து அவர் வச்ச அந்த பெயர் யோகி. யோகினா பகவானுக்காக வாழ்ந்து பகவான் காரியத்தை மட்டுமே செய்யக்கூடியவர் யோகி. ஆண்டவனுக்காகவே வாழ்ந்து ஆண்டவனுடைய பணிகளை மட்டும் செஞ்சு ஆண்டவனாகவே நிற்கக்கூடியவன் யோகி. அந்த மாதிரி இருந்தவர் யோகின்னு தெரிஞ்சு வாத்தியார் டி.கே. சுந்தரேசையர் அவருக்கு அந்த யோகிங்கிற பட்டத்தை கொடுத்தார். அந்த யோகி தனியாக, ராம் சுரத்குமாருங்கிறது அவருடைய முழு பெயர். இது வந்து ரெண்டு சேரும்போது மந்திரமாகுது. இந்த மந்திரத்தை பிரிக்கக்கூடாது. யோகியை பிரித்து ராம் சுரத்குமார்னு மட்டும் எழுதக்கூடாது. இன்னும் ஒரு சில அதே போல் ராம் சுரத்குமார் மட்டும் எழுதி யோகியை விடுபடவும் கூடாது. அப்படின்னா அதெல்லாம் வந்து பிரிக்கிற மாதிரி ஆகிடும். மந்திரங்கள் பூரணமாக உச்சாரணம் பண்ண மாதிரி ஆகாது. அதனால் நீங்கள் உங்கள் இது சொல்கிறது போது கதவு கீழே பேசும்போது யோகியை பார்த்தீங்களா? இப்போ வீட்டில் இப்போ உங்கள் பிள்ளைங்க பேர் இருக்குது, ராமசுப்ரமணியன் பேர் வச்சுருப்பீங்க. ராம் பார்த்தியா? அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வெளியே வந்து நீங்கள் பேசும்போது கலோக்கியல் லாங்குவேஜில் வந்து யோகியை பார்த்தீங்களா, அதாவது சாமியை பார்த்தீங்களா, இப்படி சாமியோ யோகியோ ஏதோ ஒரு சொல், இந்த மாதிரி சொல்ல வழக்காடல் சொல்ல வந்து உங்களுக்கு அதில் ஒன்றும் பிழவை கிடையாது. ஆனால் நீங்கள் உச்சாரணம் பண்ணும்போதோ லிகித ஜபம் பண்ணும்போதோ நீங்கள் பிரித்து எழுதுனீங்கன்னா அது வந்து தப்பாக போயிடும். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் வராமல் போயிடலாம், ஈவன் தீமை கூட ஏற்படலாம். அந்த படத்தில் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த பிழையோட தான் சாமி அதை பொறுத்தள்ளினாரு. அந்த படத்தையே டெஸ்ட்ராய் பண்ணாங்க. அந்த மொத்த படத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணார். அதை நான் ஸ்டிக்கர் ஒட்டிடுற சாமின்னார். நோ, அதுக்கும் சாமி அனுமதிக்கலை. அந்த படத்தை மொத்த படத்தை அவர் டெஸ்ட்ராயே பண்ணார். 2000 படம்.